தாவேகாவில் உட்கட்சி மோதல், ஜாதியால் வாங்கி கட்டிய செங்கோட்டையன். பெண் அமைச்சர்களுக்குள் அடிதடி. ஏட்டிக்கு போட்டி போடும் தாவேக அமைச்சர்கள் சாதியால் வாங்கி கட்டிய செங்கோட்டையன் கதையையும் நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மை காலமாக நடைபெறும் உட்கட்சி முரண்பாடுகள் மற்றும் நிர்வாக சர்ச்சைகள் அரசியல் வட்டாரங்களில் முணுமுணுப்பது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சிக்குள்ள பெருத்த மோதலையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசு நிர்வாகம் மற்றும் கட்சி அமைப்பில் ஒருங்கிணைப்பு குறைவாக உள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கியிருக்கு. பெயருக்கே பஞ்சம் வந்தால் பெருமை எங்கே வரும் என்ற கருத்துக்கு ஒரு உதாரணத்தை முன்வைக்கலாம். விருதுநகரில் நடைபெற்ற அரசு விழாவில் மேடையில் இடம்பெற்ற பேனரில் தனது பெயர் முதல்ல இடம்பெறவில்லை என்பதால் சமூக நலன், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அதிகாரிகளிடம் நேரடியாக மேடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் நானா நீயா என்ற போட்டி பொறாமை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் தொழில் முதலீட்டு மேம்பாட்டு அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் உண்டு. அங்கு முதல்ல அமைச்சர் கீர்த்தனா பெயர்தான் இடம்பெற்றிருந்தது. இது அரசு நிகழ்ச்சிகளின் ஒழுங்கு மற்றும் மரியாதை நடைமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதேபோல் காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட சில பகுதிகளில் தாவேக நிர்வாகிகள் லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் தரப்பிலிருந்து புகார்கள் எழுந்திருக்கு. இதனால் மாவட்ட அளவிலான நிர்வாக செயல்பாடுகள் மீதான நம்பிக்கை பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எதிர்கட்சி லஞ்சத்தில் முதலிடம் என விமர்சித்து கொண்டிருந்த முதல்வர் விஜய் இந்த சாட்சியின் மூலம் மானத்தை இழந்து தலைகுனிய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அத்தோடு தங்கள் கட்சி நிர்வாகிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. இது பத்தாதது போக முன்னாள் அதிமுக மூத்த அரசியல்வாதி கோபி செங்கோட்டையன் கூத்து பெருங்கூத்தாக இருக்கும் போல மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்ற தாவேக நிர்வாகி செங்கோட்டையனின் கருத்தின் மூலம் தன் வாயால் தன் தலையில் தானே மண்வாரி போட்டு கொண்டார். இதுவும் பாரத தமிழகத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அமைச்சர் செங்கோட்டையன் சாதியை தனது நெஞ்சில் உரமாக்கி அது யாரென்று அறியாத பிஞ்சி பள்ளி குழந்தைகள் மனதில் தூவுகிறாரே என்று சாதியை எதிர்க்கும் ஒவ்வொரு தமிழ் உணர்வு உள்ளங்களுக்கும் காணொளி மூலம் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். சமூக சமத்துவ கொள்கைக்கு முரணானதாக இந்த கருத்து பார்க்கப்படுவதால் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. இத்தகைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் கட்சியின் அடிப்படை கொள்கை மற்றும் ஒற்றுமை குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கு. கட்சி தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜய் இந்த விவகாரங்களில் தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்கு என்றும் அரசியல் விமர்சகர்கள் தினம் காலையில் சேவல் கூவுவது போல் தாவேக அரசின் மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். மொத்தத்தில் உட்கட்சி கட்டுப்பாடு, நிர்வாக ஒழுங்கு மற்றும் பொது நம்பிக்கை ஆகிய 3 அம்சங்களையும் தாவேக தற்போது சவால்களை எதிர்கொள்கிறது என்பது இந்த சம்பவங்களின் மூலம் உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறது. ஒருபுறம் எதிர்தரப்பு வைக்கும் விமர்சனம், மறுபுறம் ஆளும் கட்சிக்கு வைத்து கொள்ளும் ஆப்பு, மற்றொரு புறம் தமிழக மக்கள் நாள்தோறும் படும் இன்னல்களான மின்வெட்டு, போதிய குடிநீர் இல்லை, மேகதாது விவகாரம், விவசாயினர் படும் அவலநிலை, இதற்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தாக்கு பிடித்து சமாளிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் அவரது ஆட்சிக்கு ஆப்பு வைக்குமா அல்லது இது போன்று ஒரு முதல்வரை பார்த்ததில்லை என்ற ஆச்சரியக்குறியை தமிழக மக்கள் மனதில் ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.